எவ்ரிவன், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறீங்களா? வெல்கம் பேக் டு ட்ரிபிள் ஒன் டாரோ இன் தமிழ். 9th ஜனவரியில் உங்களுக்கு எல்லாமே எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ மணி ரிலேட்டடாக பார்த்தா நீங்கள் வந்து ஒரு ஸ்டேபிளான பொசிஷனில் தான் இருக்கிறீங்க. பட் எனிகோ வந்து சுற்றி இருக்கிறவங்களோட நிறையா ப்ராப்ளம் மணி ரிலேட்டடாக நீங்கள் நிறையா இருக்குது. மேபி அவங்கள்ட்டேருந்து வர வேண்டிய மணிக்காக நீங்கள் காத்துட்டு இருக்கீங்க அப்படின்னா பொறுமையாக இருந்தால் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து சக்ஸஸ் தான். உங்களுக்கு வர வேண்டிய மணி வந்து கண்டிப்பாக வரும். ஸோ போராடி வரும் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஓகே, ஸோ அது போக உங்களுக்கு மணி ஸ்டெபிலிட்டிக்காக நீங்கள் காத்துட்டு இருந்தீங்க அப்படின்னா இன்றைக்கி வந்து உங்களுக்கு மணி ஸ்டெபிலிட்டி வந்து ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, கரியர் ரிலேட்டடாக பார்க்கும்போது ஸோ புதுசாக படிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஜாப்னால் ஒரு நியூ ஜாப்க்கான வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு சரியான ஒரு ஜாபாக வந்து அமைகிறதுக்கும் கிடைக்கிறதுக்கும் சான்ஸ் நிறைய இருக்குது. ஓகே, ஸோ உங்கள் ஜாபோ கரியரோ அது வந்து உங்களுடைய பழைய கவலைகளிலிருந்து மீண்டு ஒரு புது வாழ்க்கை, ஒரு புது பர்சனாக நீங்கள் வருவீங்க. அதுக்கு வந்து அது ரொம்ப உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு பார்க்க முடியுது. அண்ட் புது ஜாப் ஏதாவது நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா அது ரிலேட்டடாக டெசிஷன் எடுக்காமல் இருந்திருப்பீங்க. இது வரைக்கும் டெசிஷன் எடுக்க முடியாமல். பட் இப்போ வந்து அது டெசிஷன் எடுப்பீங்க அப்படிங்கிறத பார்க்க முடியுது. உங்கள் பர்சனோட ஃபீலிங் டுவர்ட்ஸ் யூ பார்த்தோன்னா 7 of Wands, 6 of Cups, 2 of Swords. பிளாக்கடாக தான் இருப்பாங்களாம். ரீயூனியன் வேணுமா, ஆனால் என்ன செய்யன்னு தெரில அப்படி. ஓகே, அவங்களுக்கு ரீயூனியன் வேணும், பிளாக்கடாகவும் இருக்கக்கூடாது. ஆனால் அதை எப்படி பண்ணுறதுன்னு தெரியலை. 2 of Swords. எந்த பாதையை சூஸ் பண்ணணும், என்ன முடிவு எடுக்கணும், ரீயூனியனா இல்லை இப்படியே பிளாக்கடாகவே இருந்துடலாமா அப்படின்ற ஒரு குழப்பம் அவங்களுக்குள்ளே போயிட்டுருக்கு அப்படின்னு பார்க்கலாம். ஸோ அவங்களுடைய ஃபீலிங் டுவர்ட்ஸ் யூ பார்த்தா இது ஒரு ட்வின் ஃப்ளேம் கனெக்ஷன். எப்போவுமே சண்டை போட செய்கிற அப்படி. ஸோ ஒரு யூனியன் வந்து அவங்க எதிர்பார்க்குறாங்க. ஹெல்த்தி சாய்ஸஸ், paradise, happiness, expansion, joy, playfulness, oneness, enjoying each other. ஸோ எப்படி ஃபீல் பண்ணுறாங்கன்னா உங்கள் கூட இருக்கிற இந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்க முடியுது, என்ஜாய்மெண்ட் இருக்குது, ஹாப்பியாக ஃபீல் ஆகுது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஸோ இப்போதைக்கு வந்து அவங்க யாரும் தேவையில்லை, நான் கேர் பண்ணிக்கிறேன், என்னோடய ஹெல்த்து, என்னுடைய விருப்பங்கள், நான் ஹாப்பியாக இருக்கேன் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் அவங்க இருக்கிறாங்க. பட் அவங்களுக்கு அவங்க மேலே ஒரு அடிக்ஷன் இருக்குது, அதை காட்டிக்கிறது இல்லை. கிஸ் பண்ணணுன்னு நினைக்கலாம். கண்டிப்பாக ஒரு நியூ பிகினிங், எல்லா பிரச்சனைகளும் முடிஞ்சு எல்லா சாய்ஸஸும் முடிஞ்சு ஒரு நியூ பிகினிங் வேணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஓகே, அண்டு டீ லீஃப் ஆரக்கல் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய பிளெஸ்ஸிங் அது மூலமாக என்ன பார்க்கலாம். ஸோ மணி வில் பி கம்மிங் டு யூ. ஸோ நான் சொன்னேன் இல்லைங்க, 9th ஜனவரியில் உங்களுக்கு மணி வந்து வரும் அப்படிங்கிறது தெரியுது. அண்ட் ஆகஸ்ட் மந்த் உங்களுக்கு வந்து ஏதோ ஒரு இம்பார்ட்டண்ட் சிக்னிஃபிகண்ட் மெட்டீரியல் இம்பார்ட்டன்ட் சிக்னிஃபிகண்ட் மெட்டீரியல் திங்ஸ் ஏதோ ஒன்று உங்களுக்கு ஆகஸ்ட் மந்தில் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகே, ஓகே. ஸோ ஈவன் மணி வர்றதுமே உங்களுக்கு வர வேண்டிய மணி ஆகஸ்ட் மந்தில் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ரொமான்ஸ், செலிப்ரேஷன், பார்ட்டி, ஸோ ஒரு ஹாப்பினஸ், ஒரு சந்தோஷம் எல்லாமே வந்து இந்த டேலையும் வந்து உங்களுக்கு வரும். அகெயின் மணி
மணி, ஏதோ ஒரு சொத்து, பணம் வரும் அப்படின்னு வருது. பாருங்கள், வெயிட்டிங் ஃபார் நியூஸ், பேக்கேஜ் லெட்டர், ப்ரமோஷன் கேட்டிருக்கீங்க அப்படின்னாலும் சரி, இல்லை நியூ ஜாப் வெயிட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆஃபர் லெட்டர் வரும் அப்படின்னு பார்க்க முடியுது. சில விஷயங்கள் தொடர்ந்து ரிப்பீட்டடாக ஒரு விஷயம் நடந்துகிட்டே இருக்குது. அது கொஞ்சம் உங்கள் வாழ்க்கையை அஃபெக்ட் பண்ண தான் செய்யுது. ஓகே, அதனால் அது கொஞ்சம் எப்படி அவாய்ட் பண்ணுறதுன்னு கூட நீங்கள் யோசிக்கலாம். அண்ட் உங்களுக்கான கைடன்ஸ் அகெயின் உங்கள் பர்சன் உங்களுக்கு டெய்லி ஒரு மெசேஜ் கொடுக்குறாங்க. நீ என்னுடைய அன்பை புரிஞ்சிக்க முடியும் உன்னால், உன் இதயத்தில் ஆழத்தில் பாரு, என்னுடைய லவ் உனக்கான என்னுடைய லவ் அந்த கடல் போன்ற ஆழமானது அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லிகிட்டே இருக்காங்க. யூனியனை விரும்புகிறாங்க. ஓகே, ஸோ ஒருத்தரும் அவங்க இருக்கக்கூடிய அந்த ஒரு பிளேஸ்க்கு ஒரு மரியாதை கொடுக்கும்போது அந்த இடத்துல தான் ஒரு உண்மையான பேரானந்தத்தையே பார்க்க முடியும் அப்படின்ற ஒரு மெசேஜ் கிடைக்குது. ஸோ லவ் எப்போவுமே அக்ரி, அதாவது லவ் அப்படிங்கிறது என்னென்னா ஒரு பேலன்ஸு மைண்ட் செட் அங்கே இருக்கணும், சப்போர்ட் இருக்கணும். சிச்சுவேஷன் சேலஞ்சபிளாக இருக்கும்போது ஒருத்தருடைய சப்போர்ட் இன்னொருத்தருக்கு இருக்கணும். ஸோ அதுதான் ஒரு கிரேட் ரிலேஷன்ஷிப்பாக இருக்கும். ஓகேவா? ஸோ தேர் இஸ் நத்திங் ஸ்டாப் யூ, த பாத் இஸ் கிளியர் இஃப் யூ வாண்ட் இட் டு பி. உங்களை எதுவும் தடுத்து நிறுத்த முடியாது. உங்களுக்கு எது வேணும்னு நினைக்கிறீங்களோ அதுக்கான பாதை திறந்து தான் இருக்குது. நீங்கள் அதில் பயணம் பண்ணலாம் உங்களுக்கு நீங்கள் விருப்பப்பட்டா அப்படின்னு மெசேஜ் கொடுக்குறாங்க டிவைன். You instinctively know what is right for you and you have the power to say no or to walk away at any time. உங்கள் இன்ட்யூஷன் தெரியும் எது சரி எது தப்பு அப்படின்னு. உங்களுக்கே பவர் இருக்குதுங்கிறத புரிஞ்சுக்கோங்க. ஓகே, எந்த ஒரு விஷயத்துக்கும் நோ சொல்ல வேண்டிய விஷயத்துக்கு நோ சொல்லலாம் தைரியமாக. ஆர் எனி டைம் வாக் அவே பண்ணுறது அப்படின்றதும் அதுக்கான அந்த ஒரு மன பலமும் உங்கள்கிட்ட இருக்குது. ஓகே, ஸோ நோ சொல்ல கற்றுக்கோங்க. ரைட், நமக்கு எந்த ஒரு விஷயம் உதவலையோ அதிலேருந்து வாக்கவே பண்ணுறதுக்கும் நீங்கள் கற்றுக்கணும் அப்படின்ற ஒரு மெசேஜ் டிவைன் கொடுக்குறாங்க. ஓகே, ஸோ 9th January உங்களுக்கான கைடன்ஸ் பார்த்துடலாம். உங்களுக்கான கைடன்ஸ் நீங்கள் ரொம்ப அன்பாக இருக்கீங்க, நியூ பிகினிங்கெல்லாம் விரும்புகிறீங்க, கரெக்டாக இருக்கீங்க, சரியானதான் பேசுவீங்க, சரியானதான் செய்வீங்க, இன்டலெக்சுவலாக யோசிப்பீங்க. என்னவாக இருந்தாலும் சரி, உங்கள் பர்சன் என்ன நினைக்கிறாங்கன்னா அந்த மாதிரி விஷயத்துலேருந்து நீங்கள் வெளியே வரணும்னு நினைக்கிறாங்க. ஒரு எமோஷ்னலாக ஒரு பாண்டிங்கோடு இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதாவது உங்களுக்கான கைடன்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு லவ் அண்ட் கேரிங்கோடு இருங்க அப்படிங்கிறது தான் தெரிய வருது. ஸோ ஒரு இமோஷ்னலி டிட்டாச்சாக இருக்கிறதையும் சரி, இல்லை ஏதாவது சொன்னால் அது வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு பேசுகிற விதத்தையும் நீங்கள் ஒரு முடிவு கொண்டு ஒரு நியூ பிகினிங் கொண்டு வாங்க, பொலைட்டாக சொல்லி பழகுங்க அப்படின்ற ஒரு மெசேஜ் கிடைக்குது. ஓகே, ஸோ உங்களுக்கான கைடன்ஸ் பாருங்கள். ஏஸ் ஆஃப் பென்டக்கிள், ஏஸ் ஆஃப் வான்ஸ். உங்களுக்கு நிறைய நியூ பிகினிங்ஸ் அதை நீங்கள் திரும்பியே பார்க்க மாட்டேறீங்க. உங்களுக்கு என்ன தேவை, அதுதான் எனக்கு வேணும் அப்படின்னு நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னு பார்க்க முடியுது. ஸோ கூடிய சீக்கிரம் ஒரு மாற்றம் உங்களுக்கு ஏற்படும் அப்படின்றதே பார்க்க முடியுது. ஓகே, ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். I hope this may be helpful for you. I'll meet you in my next video. Take care. Bye-bye. Have a good day.